ஹாய் யூவர்ஸ், நான் உங்க மகி. இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம 3ds Max சாஃப்ட்வேர்ல வந்து அடிஷ்னலா என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம், அதாவது அடிஷ்னலா என்னென்ன பிளக்கின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம், இப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறது தான் வந்து ஒரு ஓவர் வியூவா பார்க்கலாம். 3ds Max சாஃப்ட்வேர்லயே பாத்தீங்கன்னா மாடலிங், டெக்ஸ்சரிங், லைட்டிங், அனிமேஷன்ஸ், பார்ட்டிகல்ஸ் எஃபெக்ட்ஸ், ரெண்டரிங்னு எல்லாமே பண்ணலாம். ஆனா பாத்தீங்கன்னா அதை விட தி பெஸ்டா வந்து சில பிளகின்ஸ் எல்லாம் ஆட் பண்ணா மட்டும்தான் ரிசல்ட் பாத்தீங்கன்னா ரியலிஸ்டிக்கா வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு போட்டோ ரியலிஸ்டிக் ஒரு ரெண்டரிங் எடுக்கணும்னாலும் கூட நம்ம வந்து டிஃபால்ட் ரெண்டரிங்கை விட வீரேங்கிற ஒரு ரெண்டரிங் இன்ஜினுக்கு தான் நம்ம போறோம். அந்த மாதிரி தான் இப்போ பார்ட்டிகல்ஸ்னாலும் ஒரு பிளகின்ஸ் போனா தான் பாத்தீங்கன்னா ரியலிஸ்டிக்கா கொடுக்க முடியும். நீங்க அதை பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த பிளகின்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம பாக்குறதுல ஃபர்ஸ்ட் ஒன்று பாத்தீங்கன்னா வீரே. கூகுள்ல வீரேன்னு டைப் பண்ணாலே ஃபர்ஸ்ட் லிங்கே பாத்தீங்கன்னா அவங்களோட அபிஷியல் வெப்சைட் தான் வரும். இந்த வெப்சைட்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் லிங்க்ல வந்து கீழே வந்து அடிஷ்னலா நிறைய சாஃப்ட்வேர்ஸ்க்கு வந்து வீரே யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா வீரே சாஃப்ட்வேர் வந்து மேக்ஸுக்கு மட்டும் கிடையாது, 3ds Max, சினிமா 4D, மாயா, ஸ்கெட்சப், இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா வீரே ரெண்டர் இன்ஜின் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வீரே ரெண்டர் இன்ஜின் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும், அதே மாதிரி யூஸ் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். வீரேல வந்து ரெண்டர் செட்டப் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணணும்னு கிடையாது, அதாவது மெட்டீரியல் எடிட்டர், லைட்டிங், கேமராங்கிற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா ஆப்ஷன்ஸுமே யூஸ் பண்றதும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கு ஏற்ற மாதிரி வீரேவோட இன்டர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். மேக்ஸ்ல ஒரு ஆப்ஜெக்ட் செஞ்சுட்டு அந்த ஆப்ஜெக்ட பாத்தீங்கன்னா நீங்க நார்மலா ஒரு ரெண்டரிங் எடுத்தீங்கன்னா அந்த அவுட்புட் வந்து அவ்வளோக்கா நல்லா இருக்காது. அதுவே வந்து வீரே வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா போட்டோ ரியலிஸ்டிக்காவும் கொண்டு வரலாம். நம்ம அதுல பாத்தீங்கன்னா மெயினா வந்து வீரே ஃப்ரேம் பஃபர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க சைட்லயே பாருங்க வீரேவோட ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. வீரே மூலமா எப்படி அவுட்புட் எடுக்கலான்னு. எல்லா அவுட்புட்டுமே பாத்தீங்கன்னா போட்டோ ரியலிஸ்டிக் அவுட்புட் மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். நானும் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்றதுல எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவுட்புட் வந்து ஈஸியா கொண்டு வர முடியும். வீரே ரெண்டர் இன்ஜினோட அவுட்புட் பாத்தீங்கன்னா அவங்களோட வெப்சைட்லயே வந்து கேலரி மாதிரி டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இதை வியூ பண்ணி காட்டுறேன், ஒவ்வொன்றும் பாருங்க. எல்லாமே சூப்பரா இருக்கும். போட்டோ ரியலிஸ்டிக் ரெண்டரிங் தான் எல்லாமே. எல்லா இமேஜுமே நல்லா நோட் பண்ணுங்க. அதோட ஹெச்டிஆர் இமேஜ் ஆகட்டும், லைட்டிங் ஆகட்டும், ரெண்டரிங், டெக்ஸ்சரிங் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இது போட்டோ அவுட்புட்னு கிடையாது, ஒரு வாக் த்ரூ அனிமேஷன். அதாவது வீடியோ ஃபார்மேட்ல எடுத்தாலும் கூட 4K 8K ரெண்டரிங்கோட, அதாவது ஜிபியூ ரெண்டரிங் சொல்லுவாங்க. நம்ம நினைச்ச மாதிரி அவுட்புட் பாத்தீங்கன்னா ரியலிஸ்டிக்கா எடுத்துக்கலாம். முக்கியமா பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் சூட், அதே மாதிரி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் லைட்டிங்லயும் பாத்தீங்கன்னா ரியலிஸ்டிக் சன்லைட் இருக்கு பாத்தீங்களா, சன்லைட் இன்டீரியருக்குள்ள வீரே பிளைன் லைட் கொடுத்துருக்காங்க. அது இல்லாம வீரே டூம் லைட் யூஸ் பண்ணி ஹெச்டிஆர் இமேஜ் இம்போர்ட் பண்றதும் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். வீரே டுட்டோரியல் பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருப்பேன். சப்போஸ் பார்க்காதவங்க அந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. இவங்களோட சைட்லயே பாருங்க, வீரே வந்து ட்ரையல் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. ட்ரையல் வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணுங்க. ட்ரையல் வெர்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க இதுலயே வந்து பை பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கு அடுத்தது 3ds Max யூஸ் பண்ற ரெண்டாவது பிளகின் பாத்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் FD. இந்த ப்ராடக்ட்டுமே இவங்களோட ப்ராடக்ட் தான். இவங்களோட ப்ராடக்ட் லிஸ்ட்ல போயிடுறேன். ப்ராடக்ட் லிஸ்ட்ல பாருங்க, ஃபீனிக்ஸ் FDன்னு இருக்குது. இதுவும் ஃபீனிக்ஸ் FD பாத்தீங்கன்னா 3ds Max, மாயா, சிமுலேஷன், இது வந்து எல்லா சாஃப்ட்வேர்ஸ்க்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஃபீனிக்ஸ் FD வச்சு என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா ஃபுல்லா வந்து டைனாமிக் சிமுலேஷன் தான் வந்து ஃபுல்லா கிரியேட் பண்ணிக்கிறது. அதாவது ஃபயர் எஃபெக்ட்ஸ் வேணுமா, இல்ல லிக்விட் எஃபெக்ட்ஸ் வேணுமா, இல்ல ஸ்மோக், எல்லா எஃபெக்ட்ஸுமே பாத்தீங்கன்னா இதுல இருந்து நீங்க கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பார்ட்டிகல்ஸ் எஃபெக்ட்ஸ் நீங்க கிரியேட் பண்ணனாலே நார்மலா நீங்க 3ds Maxல பாருங்க ஒரு எமிட்டர் கிரியேட் பண்ணி அதோட வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணி ஒர்க் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா ஃபீனிக்ஸ் FD அப்படி கிடையாது, நீங்க டிராக் அண்ட் டிராப் மாதிரி தான் இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லா. அதாவது குயிக்கா வித்தின் செகண்ட்ல வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த பிளகின் யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும். அதாவது நம்ம நார்மலா வீரே பிளகின் எல்லாம் ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம இம்போர்ட் பண்றோம்னா டிராக் அண்ட் டிராப் தான் பண்றோம். அதே மாதிரி தான் இந்த ஃபீனிக்ஸ் FDயோட இதுவும் பாத்தீங்கன்னா நீங்க டிராக் அண்ட் டிராப் பண்ணி அந்த லிங்க் மட்டும் பண்ணீங்கனாலே போதும், ஈஸியா வந்து அந்த எஃபெக்ட் வந்து கிரியேட் ஆயிரும். இந்த பிளகினோட ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா நீங்க என்ன எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணாலும், அதாவது ஃபயர், லிக்விட், ஸ்மோக் எஃபெக்ட், நீங்க எது யூஸ் பண்ணாலும் அதோட சிமுலேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். மேக்ஸ்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்க, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு விசுவல் எஃபெக்ட்ஸ் கொண்டு வரணும்னா நீங்க முனியர் சாஃப்ட்வேருக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. இந்த பிளகின் யூஸ் பண்ணியே நீங்க 70 to 80% பாத்தீங்கன்னா விசுவல் எஃபெக்ட்ஸ் வந்து கொண்டு வந்துக்கலாம். இதுலயும் பாத்தீங்கன்னா ட்ரையல் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. ட்ரையல் வெர்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க ட்ரையல் வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பை பண்ணிக்கலாம். மேக்ஸ்ல நான் யூஸ் பண்ற மூணாவது பிளகின் பத்தி பார்க்கலாம். அது பாத்தீங்கன்னா கொரோனா ரெண்டர். இதை நீங்க கிளிக் பண்ணாலே போதும் அவங்களோட அபிஷியல் சைட் வந்துடும். இதுவும் வீரே மாதிரி ஒரு ரெண்டர் இன்ஜின் தான். இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுலயே வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணும்போது மெட்டீரியல் எடிட்டர், மெட்டீரியல் லைப்ரரி எல்லாமே இருக்கும். அதே மாதிரி இவங்களும் லைட்டிங், கேமரா, பார்ட்டிகல்ஸ் எஃபெக்ட்ஸ், இதுல நிறைய எலிமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே யூஸ் பண்ணி பாருங்க. இவங்களோட ரெண்டர் செட்டப் பேராமீட்டரும் நம்ம ஈஸியா வந்து எடிட் பண்ணிக்கலாம். கேலரியில பாருங்க, இவங்களோட அவுட்புட் கொடுத்துருக்காங்க. அவுட்புட் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்.
இவங்களோட இன்டோர் அவுட்டோர் அவுட்புட் பாருங்க, எல்லாமே போட்டோ ரியலிஸ்டிக்கா இருக்கும். இதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம HDR இமேஜ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்பயுமே ஒரே ஒரு ரெண்டர் இன்ஜின் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி 2 ரெண்டர் இன்ஜின் வச்சு யூஸ் பண்ணி பாருங்க, கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏன்னா எப்பயுமே ஒண்ணு வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சப்போஸ் அதுல ரெண்டரிங் வரல அப்படிங்கிற போது நீங்க ரெண்டாவது ரெண்டர் இன்ஜின் வந்து கத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும், கம்ஃபர்டபுளா. மேட்ச்ல யூஸ் பண்ற அடுத்த பிளக்இன் பாத்தீங்கன்னா i2 ஃபாரஸ்ட் பேக்கு. இவங்களோட சைட்ல போய்க்கிறேன். i2 சாஃப்ட்வேர் இந்த பிளகின் யூஸ் பண்ணி நீங்க பிளானட் ட்ரீஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஈஸியா கிரியேட் பண்ணிக்கலாம். 3ds Maxல ட்ரீஸ் பிளானட் ஃபிளவர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லா எதுவுமே வந்து ரியலிஸ்டிக்கா இருக்காது. ஆனா i2 சாஃப்ட்வேரோட ஃபாரஸ்ட் பேக் யூஸ் பண்ணி பாருங்க, இதுல இருக்கிற ட்ரீஸ் பிளானட் எல்லாமே வந்து போட்டோ ரியலிஸ்டிக்கா ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே மாதிரி ஈஸியா நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இதுல நிறைய ப்ரீ டெம்ப்ளேட்டும் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ட்ரீஸோட டெக்ஸ்சர் மெட்டீரியல் எல்லாமே வந்து ரியலிஸ்டிக்கா ஹை ரெசல்யூஷன் போட்டோவா இருக்கும். எல்லா இமேஜுமே வந்து நல்லா இருக்கும். இவங்க ஒரு லைப்ரரியாவே கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்க டிராக் அண்ட் டிராப் பண்ணாலே போதும். இல்ல உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து நீங்க மூவ் பண்ணியும் வச்சுக்கலாம். இமேஜஸ் எல்லாமே வந்து ரியலிஸ்டிக்கா கொடுத்துருப்பாங்க. நம்ம ஒரு மாடல் செஞ்சு, அதாவது இன்டீரியர் எக்ஸ்டீரியர் மாடல் செய்றீங்கன்னா நம்ம நேச்சுரல் பிளேஸ் மாதிரி கிரியேட் பண்ணோம்னா i2 சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 4 பிளகின் தான் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் 3ds Maxல யூஸ் பண்ற 4 பிளகின். இந்த எல்லா பிளகினுக்குமே பாத்தீங்கன்னா லிங்க் இருக்கும். நீங்க இந்த பிளகின்ஸ், அதாவது நான் i2 யூஸ் பண்ணி வீரே ரெண்டரிங் தான் எடுப்பேன். அதே மாதிரி i2 யூஸ் பண்ணி கொரோனா ரெண்டரும் எடுத்துக்கலாம். இதுலயே வந்து ஸ்மோக் எஃபெக்ட் யூஸ் பண்ணோம்னா Phoenix FDயும் நான் இம்போர்ட் பண்ணிக்குவேன். இந்த 4 பிளகின்ஸ் யூஸ் பண்ணி பாருங்க, நீங்க எதிர்பார்க்குற மாதிரி ரிசல்ட் வந்து ஈஸியா கொண்டு வந்துடலாம். நான் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவெல்லாம் பார்க்கணும்னா நம்ம பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாழ்க தமிழ்.